ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த யுத்தத்தை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உருவாகி இருக்கு. இன்றைக்கி அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இவங்க இரண்டு நாட்டுக்கு இடையே பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் வச்சு நடக்க போகுது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் வந்திருக்காங்க, நாட்டோ தலைவர்கள் வந்திருக்காங்க, ஜெர்மனி, யூகே இப்படின்னு சொல்கிற பல நாட்டு தலைவர்கள் வந்திருக்காங்க. இந்த தலைவர்களுடைய மீட்டிங்க்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய விர்ச்சுவல் மீட்டிங் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் எடுக்க முடியாத ஒரு முடிவை இந்த நாட்டு தலைவர்கள் எடுக்க போகிறாங்களா, இல்லை ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவை இவங்க எக்கோ பண்ணி எல்லா நாடுகளுக்கும் சொல்ல போகிறாங்களா, இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு முடிவு கட்டுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்களா? ஜெலன்ஸ்கி அவர்கள் சைலண்டாக கேம் நடத்துகிறாரு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அந்த கேமை சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே செலன்ஸ்கி அவர்களுடைய கோரிக்கை, இந்த பேச்சுவார்த்தை முடிவுற்றது, இந்த பேச்சுவார்த்தை சரியாக நடக்கலைன்னா ரஷ்யாவுக்கு நம்ம பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கடைசி ஆயுதத்தை வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நாடுகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நோபல் பிரைஸ் வேணும். பார்க்கலாம் இன்னும் எத்தனை செய்திகள் இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்தியாவினுடைய டேரிஃபாக இருக்கட்டும், உலக நாடுகளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய எழுச்சியாக இருக்கட்டும், தங்கம் விலை குறைவதாக இருக்கட்டும், இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் நிற்காமல் இதில் எதுவுமே மாற்றம் வராது. சொல்லப்போனால் எல்லாமே விலை உயர்ந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகி மக்களுக்கு எட்டாக்கணியாக மாறிக்கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எவ்வளவு லாபம் வந்திருக்கு, எவ்வளவு நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரு நெகட்டிவ் தான். அது எல்லாத்தையுமே செல்லிங்க்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபுல்லாகவே மிக்ஸ்டு ஃபீலிங்காகவே இருக்குது. வாங்கலாமா, வாங்கினா வைக்கலாமா, வச்சா வித்துடலாமா, விற்றா லாபம் கிடைக்குமா, இந்த ஒரு சைக்கிளையே சுற்றிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். இதற்கு மத்தியில் டேரிஃப், ட்ரம்ப் அவர்களுடைய முடிவு, ட்ரம்ப் அவர்களுடைய யூடர்ன், 90 நாட்களுக்கு பஃபர் ஜோன் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்களும் இந்த உலக நாடுகளிடையே வைக்கப்படுகிறது ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுகளால். அதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்துடும்னா ஆயில் மார்க்கெட் சரியாயிரும். ஆயில் மார்க்கெட் சரியாயிருச்சுன்னா பங்கு வர்த்தகம் சரியாயிரும். பங்கு வர்த்தகம் சரியாயிருச்சுன்னா தங்கம் விலை குறைந்துவிடும். பட் ரஷ்யா உக்ரைன் போர் தான் முடிவுக்கு வர்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிற அந்த முயற்சிகளும் பலரும் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் அவங்க நாட்டு பிரஜைகளையே காப்பாற்றலையே, இதுக்கு மேலே பாகிஸ்தானால் என்ன செய்ய முடியும்? பாகிஸ்தான் ஒரு தோல்வி நாடு, பாகிஸ்தான் ஒரு தொடை நடுங்கி நாடு, பாகிஸ்தான் ஒரு ஃபெயிலியர் நாடு அப்படிங்கிறத அவங்க நாட்டு தலைவர்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உள்நாட்டில் பல இடங்களிலும் பாகிஸ்தானில் போராட்டம் வெடித்து வருவதாகவும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், உளவுத்துறை இவங்க தான் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்தமான வசதியையும் சுரண்டி கொண்டு போகிறார்கள் என்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டையும் அந்த தலைவர்கள் கூறி வருகிறார்கள். இப்படி கூறியிருக்கிறார்களா அந்த தலைவர்கள் இனிமேல் பாகிஸ்தானில் உயிருடன் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உயிருடன் இருப்பாங்க, பட் சிறை கைதிகளாக இருப்பார்கள். இம்ரான்கான் அவர்கள், அவங்களுடைய சகாக்கள் எல்லாருமே சிறை கைதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இம்ரான்கான் அவர்களுடைய அரசியல் கட்சி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு நடுவில் அடுத்தடுத்த அரெஸ்ட் அப்படிங்கிறதையும் பாகிஸ்தான் செய்து வருகிறது. இன்னைக்கு நடக்கக்கூடிய உக்ரைன் மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று செக்யூரிட்டி கேரண்டி, இன்னொன்று அவங்களுடைய அந்த லேண்டு தான். ஸோ உக்ரைனுடைய லேண்டு உக்ரைனுக்கே திரும்ப கிடைக்குமா? அப்படி திரும்ப கிடைக்குதுன்னா ரஷ்யாவுக்கு ஏதாவது லேண்டை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குமா? இது ஒரு பேச்சுவார்த்தை. அடுத்த பேச்சுவார்த்தை என்னென்னா செக்யூரிட்டி கேரண்டி தான். உக்ரைன் ரஷ்யா இந்த யுத்தம் முடிந்த பிறகு உக்ரைனை ரீபில்டு பண்ணுறதுக்கு, இல்லை உக்ரைனை மறுபடியும் யாராவது வந்து அடித்தாங்கன்னா உக்ரைனை பாதுகாப்பதற்கு என்ன இருக்குது, எந்த மாதிரியான நாடுகள் முன்வர வேண்டும், உக்ரைனுடைய கனிம வளங்களை எடுத்து உக்ரைனுக்கு தேவையான வளங்களை கொடுப்பது யார், உக்ரைனுக்கு தேவையான அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது யார், உக்ரைனுக்கு அடுத்த கட்ட மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்தமான கட்டமைப்புகளையும் உருவாக்குவது யார், இப்படின்னு சொல்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. அடுத்ததாக எரின் அப்படிங்கிற அந்த சூறாவளி தான். எரின் சூறாவளி அமெரிக்காவில் நேரடி
இம்பேக்ட் ஏற்படுத்தலைனாலும் பல இடங்களில் ஃப்ளட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட ஃப்ளட்டு காரணமாக 300க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1000க்கும் அதிகமான நபர்களை தேடும் வேலை பாகிஸ்தானில் நடந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைன் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை முடிந்த உடனே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூட இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ஸ்பேஸ் தான் ஒரு புதிய பேட்டில் ஃபீல்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சேட்டலைட்டை ஹேக் பண்ணி அது அந்த நாட்டு எந்த நாடு அந்த சேட்டலைட்டை ஏவி விட்டதோ அந்த நாட்டுக்கு எதிராகவே திரும்ப வைத்தல் அப்படிங்கிற வேலையில் பல நாடுகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸோ கம்ப்யூட்டர் ஹேக்கிங் மாதிரி சேட்டலைட் ஹேக்கிங்கும் ஒரு பெரிய அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம் தான். பட் அதை செய்து பல நாடுகளும் அழிக்கப்படலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுடனும் புட்டின் அவர்களுடனும் இணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கேன். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்திருக்கார் உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள். பேச்சுவார்த்தைக்கு 2 நாட்டு தலைவர்கள் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா சம்மதிப்பார்களா, இல்லை புட்டின் அவர்களுக்கு எதிராக உக்ரைன் பல அமைப்புகளையும் நாடுகளையும் ஒன்றிணைத்து புட்டின் அவர்களுக்கு எதிரான ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையை விதிப்பார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏர் கனடாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரைக்கை அவங்க வாபஸ் வாங்க மாதிரி தெரியலை. இப்போது ஏர் கனடா அங்கே ஊழியர்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்துறதுனால ஏர் கனடா அவங்களுடைய விமான சேவையை ரத்து செய்திருக்கிறது. ஸோ அந்த விமான சேவை ரத்து அதை மறுபடியும் சரிப்படுத்துறதுக்கு கனடா அரசாங்கமும் முயற்சி செய்து வருகிறார்கள். பட் தீவிரம் அடைகிறது அங்கே இருக்கக்கூடிய போராட்டம். காசால இதுவரையிலும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 62,000 உயர்ந்திருக்கிறது. காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,40,000க்கும் அதிகமான நபர்கள் அப்படின்னும் தினசரி பசி பட்டினியால் மனித உயிரிழப்புகள் அடிக்கடி நிகழ்வதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல், லெபனன் இவங்க 2 பேருக்கான பேச்சுவார்த்தை சீக்கிரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் இருக்குது. ஹிஸ்புல்லா அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு இஸ்ரேலுடன் சரணடைவதற்கு லெபனன் அரசாங்கம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லெபனனில் இப்படி ஒரு மாற்றம் நடந்தது என்றால் நிச்சயமாக அங்கே நடக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் லெபனனுடைய யுத்தம் நிறுத்தப்படலாம். பட் இஸ்ரேல் இதை எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நார்வேயினுடைய கிரவுன் பிரின்சஸ்னுடைய மகன் இன்னைக்கு ஒரு வன்புணர்வு வழக்கில் சிக்கியிருக்கிறார். நார்வேயினுடைய கிரவுன் பிரின்சஸ்னுடைய மகனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக ஹரீந்தர் சிங் அப்படிங்கிறவர் தான். இந்த ஹரீந்தர் சிங் அப்படிங்கிறவன் ஒரு ஃப்ளோரிடாவில் ஒரு ட்ரக்கை தேவையில்லாமல் வளைத்து 3 நபர்களுடைய உயிரை காவு வாங்கிட்டான். ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய இந்த ஹரீந்தர் சிங் அப்படிங்கிறவனை போன வருஷமே இந்தியாவுக்கு நாடு கடத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஹரீந்தர் சிங் அப்படிங்கிறவன் இல்லை நான் இந்தியாவுக்கு போனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லலாம் பேசி மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ட்ரக்குக்கான லைசன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த லைசன்ஸ் வச்சு தான் ஃப்ளோரிடாவில் ட்ரக்கை ஓட்டிகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பை ஒஃபிஷியல் ஒன்லி அப்படிங்கிற அந்த இடத்துல திருப்பி இருக்காரு ஹரீந்தர் சிங். பின்னாடி வந்த வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதால் 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சொமாலியாவில் நடந்த மிலிட்டரி ஆபரேஷனில் 1000க்கும் அதிகமான அல் ஷபாப் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் சொமாலியாவினுடைய அரசாங்கம். வெஸ்ட் பேங்க் E1 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மேற்கு கரைக்கும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி இல்லாட்டி பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த கனவுக்கும் முற்றுப்புள்ளி தான் என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார்கள் பல செய்தி ஊடகங்கள். ஓவல் ஆஃபீஸில் ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே மாதிரி இந்த முறை அவமானப்படுத்தப்படாமல் அவருக்கான பாராட்டுகள் அதிக அளவு வந்த வண்ணம் இருக்கின்றன. புட்டின் அவர்களுக்கு 1 இன்ச் இடத்தை கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் இப்போது உக்ரைன் முழுவதுமாக வலுத்து வருகிறது. புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக லேண்ட் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறத உக்ரைன் செய்துவிடும் என்கிற செய்தி வெளியானதால் இந்த பரபரப்பு தொற்றி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.